வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ அங்கே வின்னிங் டீம் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து குரூப் ப்ளே அப்படிங்கிறது, அதாவது ப்ரைம் டீம்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எஸ்எல் டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து ஜிஎலுக்கான கேப்டன் ஆப்ஷன்ஸ், ஸோ எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், எந்த கேப்டன் பாசிபிலிட்டி யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துட்ருப்போம் ஒரு டேபிள் வடிவில். ஸோ அதுவும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீமை எப்படி பிக் பண்ணலாங்கிற டேபிள் இதெல்லாமே கொடுப்போம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். வேர்ல்டு கப்போட சூப்பர் 8 3வது மேட்ச்சு ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடக்குது. கெங்கிங்ஸ்டன் ஓவல், பெரிங்டன், பர்படாஸில் இந்த மேட்ச் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி, ஸோ இது வரைக்கும் நடந்த மேட்சஸோட இங்கே என்ன நடந்திருக்கு, எந்த மாதிரி பேட்டிங்க்கு ஃபேவர் இந்த இடம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அது போக அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் அங்கே ரோல் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே டோட்டலாக ஒரு 27 மேட்சஸ் இது வரைக்கும் இன்டர்நேஷ்னல் T20 நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 18 முறை. ஸோ இங்கே கொஞ்சம் பேட்டிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரிஃபரபிள் இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்கணும். பேட்டிங் செகண்டு 9 முறை, பாதிக்கு பாதி தான் பேட்டிங் செகண்ட் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன இதை எடுத்துக்கலாம். ஸோ ஏதோ அது ஒரு டீம் டாமினேட் பண்ணும்போது இது மாறும். ஸோ அது ஓகே, அது இருக்குது. இருந்தால் கூட ஒருவேளை இந்த பேட்டிங் ஃபஸ்ட்டாக வீக் டீமாக இருக்கக்கூடிய அணிகள் எடுக்குதுன்னா மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக போகும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டீமை மேக் பண்ண ஒரு ஹெல்ப் இருக்கும். ஸோ இது வந்து இது ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 159 ஒரு 160 ரேஞ்சில் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ மினிமம் ஸ்கோர் 160 அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஸ்கோர் வரும் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இந்த வெனியூவோட ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா 224 வெஸ்ட் இண்டீஸ் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. 224, 5 விக்கெட் லூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ லோயஸ்ட் ஸ்கோராக ஆப்கானிஸ்தான் தான் இங்கே வச்சுருக்கு. இன்றைக்கி விளையாடக்கூடிய டீமும் அதுதான். 80 ரன்னுக்கு ஆல் அவுட். சரிங்களா? 80 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்குது ஆப்கானிஸ்தான். ஸோ இதே பிச்சில் கொஞ்சம் இதுவும் மைண்ட் செட்டில் இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் 150 பிலோவாக 9 முறை இங்கே வந்திருக்கு. 150 பிலோவாக 9 முறை, 150 to 69 அந்த ரேஞ்சில் 8 முறையும், 170 89 வரைக்கும் 6 முறையும், 190 எபோவாக 4 முறையும் பதிவாயிருக்கு. ரொம்ப பெரிய ஹை ஸ்கோர் வென்யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராசஸில் ஸ்கோர் இருக்க அதிக வாய்ப்பு. இது கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 150 எபோவ் டு 190 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு. எந்த டீம் பேட் பண்ணாலும் இந்த அமைப்புக்கு வர அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகே ஓகே இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் வந்துடலாம். நம்ம 2 மேட்ச்சுக்கான வீடியோ கொடுத்துருந்தோம். டீமு இப்போ லாஸ்ட் மார்னிங் மேட்ச்சுக்கெல்லாம் டீம் கரெக்டாக போட்டிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான். பட் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் தெரியுது. பட் ரிசல்ட்டு நம்ம கொடுத்த இந்த ப்ரிடிக்ஷன் டைப் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு USA சவுத் ஆப்ரிக்கா மேட்ச். ஸோ இங்கே எதுவும் வியூ பண்ணல. அடுத்தடுத்த வீடியோக்கள் இனி வர அடுத்த சீரீஸிலிருந்து எல்லாமே வியூ பண்ணுற மாதிரி அந்த மேட்ச் ரிசல்ட்டு, போஸ்ட் மேட்ச் ரிசல்ட்டு, ப்ளஸ் இந்த மேட்ச்சுக்கு நம்ம ட்ரீம் 11 வச்சு பண்ணாமல் வேறு எக்ஸல் சீட் மூலிமா உங்களுக்கு அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. முடிஞ்சதுன்னா அது கொஞ்சம் தெளிவாக புரியும் எழுத்து வடிவில். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வாய்ஸ் வழியாகவே கேட்டுக்குங்க. USA சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்சு 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 பிளேயருக்காவது வாய்ப்பு இருக்கும். ஒரு பிளேயரோட நிற்க சான்ஸ் இல்லை. 3 பிளேயர் இருந்த ஒரு பிளேயரோட நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 3 பிளேயரில் 2 பிளேயர் வந்திருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் 7 கிரெடிட்டில் நம்ம அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க. மினிமம் 3 பிளேயராவது உள்ளே என்ன ஆகணும்னு சொல்லியிருந்தோம். அதுவும் என்ன இருந்தது. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி ஒரு வேளை நீங்கள் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அல்லது மார்னிங் மேட்ச் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் எடுத்திருந்தீங்கன்னா எக்ஸைட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த 7.5 கிரெடிட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். USA சவுத் ஆப்ரிக்கா மேட்ச்சில் ட்ரீம் டீம் வந்த பிளேயர்ஸ் 4 பேர்த்தில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அப்போது நீங்கள் அதை இன் பண்ணுங்கள், அடுத்த மேட்ச்சுக்கு செட் ஆகும். அடுத்தது
உங்களுக்கு அது கரெக்டாக உட்கார வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது எப்படி உட்காந்துருந்தது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, மார்னிங் நடந்த மேட்ச்சில் 7.5ல் தான் அதிகமான பிளேயர்ஸ் 5 பேர் இருந்த இடத்துல 4 பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. ஓகே, செக் பண்ணி பாருங்கள். ஒன்று. இன்னொன்று 9 கிரெடிட்டில் யுஎஸ்ஏ மேட்ச்சில் 3 பேர் மினிமம் 2 பேருக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னும் வந்துருச்சு. ரைட்டு. அப்போ இங்கிலாந்து மேட்ச்சு வெஸ்ட் இண்டீஸில் என்ன நடக்கணும்? ஏதாவது ஒரு பிளேயர் தான் என்ன ஆகணும்? ஒரே ஒரு பிளேயர் தான் என்ன இருந்தார்? ரசல் பட்லர் மற்றும் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆயிருந்தார். ஓகேங்களா? அதர்வைஸ் 7.5ல் 4 பேர், மற்றதெல்லாம் ரேஷியோ கணக்கில் ஈக்குவலாக இருந்தாங்க. எல்லாருமே ஈக்குவலாக வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதை பார்த்துங்க. சின்ன இது ஒர்க் ஆகும். அதை வச்சு தான் இன்றைக்கி மேட்ச்சுக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு கிரெடிட் பேஸ் அமைப்பில் இருக்கிற பிளேயர்ஸ் மொத்தம் 3 பிளேயர் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ், ரஷீத் கான், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ லாஸ்ட்டு மேட்ச் 9ல் 2 பேர்த்துக்கு 1 ஆஃப் அமௌண்ட்டாக கட் ஆகிருக்குது. ஸோ கரெக்டான ஒரு ரேடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த மேட்ச் ஆப்கானிஸ்தான் இந்தியாவில் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 1 or 2 அப்படிங்கிற ஒரு சாய்ஸஸில் தான் இங்கே எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 1 or 2 டாப் பிளேயர்ஸ். இதில் நமக்கு இப்போ தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக 2 பேர் தான் வருவாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் தான் வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்றாலும் நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே 1 or 2 தான். இப்போ இந்தியா மேட்ச் வரும்போது எல்லாமே டீமை எடுக்க டஃப்பாக இருக்குங்கிறது இது ஆட்டோமேட்டிக்காகவே இது ப்ரூவ் ஆகுது இப்போதைக்கு. ஓகே, 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே ரேஷியோவில் எடுக்கணும். அடுத்தது 8.5 ஃபரூக்கி, ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, குருபாஸ், ரிஷப் பண்ட். ஸோ ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. லாஸ்ட் 2-3 மேட்சஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் எப்படி பிளேயர்ஸ் வந்துட்டுருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட்டு சொல்கிறோம், கேட்டுக்குங்க. நீங்கள் செக் பண்ணாதவங்களும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வந்துக்குங்க. ஓகே, இப்போது இதில் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா மினிமம் 3 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். மேபி இந்த மேட்ச் 4 வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுல. ஸோ 4 வருது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எதுவாக இருக்குன்னா, மேலே 9 கிரெடிட்டில் ஒரு பிளேயரா 2 பிளேயரா அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடம் அமைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் 4 பிளேயருக்கான வாய்ப்பு இன்றைக்கி கொஞ்சம் அதிகம். ஏன்னா அடுத்த கிரெடிட் 8 கிரெடிட் அதை காட்டும்போது உங்களுக்கு புரியும். லாஸ்ட் மேட்சோட ரிசல்ட் அப்படிங்கிறதும் புரியும். ஸோ அதை பார்க்கும்போது தெரியும். ஸோ இருந்தாலும் மினிமம் 3, மேக்ஸிமம் 4க்கான வாய்ப்பு இன்றைக்கி மேட்ச்சுக்கு கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? அடுத்து 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நவீன் உல்ஹக், ஏ சிங், ரவீந்திர ஜடேஜா, ஐ ஜார்டன். ஸோ 4 பேர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்துச்சு? 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருந்த இடத்துல 2 பிளேயர் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி மேட்ச்சு 3 பேர் இருந்த இடத்துல 2 பிளேயர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்சு 4 பேர் இருந்த இடத்துல 2 பேர் வந்திருந்தாங்க. கண்டினியூஸாக 3 மேட்ச் அந்த 8 கிரெடிட் மட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பண்ணிகிட்டே இருக்காங்க. பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்துட்டுருக்கு. 3 மேட்சாக இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச்சு கம்பல்சரி 2 இல்லைன்னா 1 அப்படிங்கிற மாதிரி குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் ட்ராப் பண்ணுற பிளேயர்ஸ் இங்கே கொஞ்சம் தேடிக்குங்க. இதில் யாரை ட்ராப் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான் இருக்கும். தொடர்ச்சியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ இந்த வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸ் இங்கே ட்ராப் பண்ணிக்கங்க. 1 or 2 பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துலேருந்து வர வாய்ப்பு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான் இது. இதில் 2 ஹை பிக் பிளேயர்ஸ், 2 லோ பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கலந்து இருக்காங்க. ஸோ நவீன் உல்ஹக் லோ பிக் பிளேயர், ரவீந்திர ஜடேஜா லோ பிக் பிளேயர். ஸோ இங்கே வந்து ஐ ஜார்டன், ஏ சிங் ஹை பிக் பிளேயர். ஸோ இது 2 பேர் எடுக்கிறீங்கன்னா இந்த லோ பிக் பிளேயர்ஸில் ஒரு பிளேயர் எடுக்கணும். அதாவது ஜடேஜா, நவீன் உல்ஹக்கில் ஏதாவது ஒரு பிளேயர் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரே ஒரு பிளேயர் தான் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஐ ஜார்டன், ஏ சிங்கில் ஏதாவது ஒரு பிளேயரை உங்கள் டீமில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாய்ஸஸோடு இது இருக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இந்தியா டாமினேட் பண்ணுதுன்னா ஏ சிங் வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 7.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் முகமது நபி, சிராஜ்,
அக்சர் பட்டேல். ஸோ ஒரு 3 பிளேயர் இருக்காங்க 7.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே எப்படி பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னா, லாஸ்ட் மேட்ச்சே செக் பண்ணியிருப்பீங்க 5 பேர்த்துக்கு 4 பேர். ஸோ இங்கே ஒரு பிளேயர் தான். ஸோ மோஸ்ட்லி இங்கே ஒரே ஒரு பிளேயர் தான் வர வாய்ப்பு இருக்கும். 3 பேருமே ஒரே சாய்ஸஸ் தான், ஒரே அமைப்பில் ஒரே கேட்டகரியில் உள்ள பிளேயர் தான். மேபி ஏதாவது லெவல்ஸில் சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிட்டில் மட்டும் தனியாக எந்த விதத்துலையும் பர்சன்டேஜில் ஜாயின்ட் ஆகாத பிளேயர் இது வரைக்கும் வரல. மேபி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஒரு வேளை 4 பேர் வந்தாலும் 1 or 2ஓட நிறுத்திக்கிங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 5 பேர் வந்தால் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திக்கிங்க. ஓகே, அடுத்தது 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ஒமர்ஜாய், சிவம் துபே, இன்னும் ஒரு பிளேயர் குல்தீபன் நைப். ஸோ 3 பிளேயர் இருக்காங்க. 7 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் இருந்த இடம். ஸோ அங்கே 2 பிளேயர் தான் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அப்படியே இருந்தால் இங்கே ஒரு 2 பிளேயர் வரைக்கும் கூட மேபி சான்சஸ் இருக்கலாம். பட் இதை அடுத்த ப்ரையாரிட்டியாக மேலே கவர் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு 9ல் எடுத்துகிட்டு 8.5ல் 3 or 4ன்னு வந்துடும். கிட்டத்தட்ட 5, 6, அடுத்தது 7, 8, 9, 8 பிளேயருக்கு மேலே நீங்கள் மேலேயே கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ 6.5 அந்த ரேஷியோவில் 3 பிளேயர் இருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு கண்டிப்பாக ஒரு பிளேயராவது வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அங்கே ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு அது போக மிச்சம் இருக்கிற இடத்துக்கு இங்கே 1 or 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். 7 பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் கம்பல்சரி அப்படின்னு வச்சுட்டு போவேன்னா, பட் வாய்ப்பு 2 பிளேயருக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. மற்ற கேட்டகரியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த 7 கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 7 எப்போவுமே 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் அப்படின்னு பண்ணுற மாதிரியான ஒரு இடமா இருக்கும். கடைசியாக வந்து உள்ளே நிற்கிறது. ஸோ இங்கே இருந்த பிளேயர்ஸ் தொடர்ச்சியாக அந்த மேட்சஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிளுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சில் இருந்து ரோமன் பவல், குல்தீபன் நைப். ஸோ இறுதியாக அவங்க ட்ரீம் டீமை அடைஞ்சு அவங்க இல்லாததுனால சின்ன சின்ன லாஸஸ் நமக்கு வந்துற மாதிரி இருக்கும், பெரிய ரேங்கை மிஸ் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா யூஎஸ்ஏ மேட்ச்சில் ஸ்டப்ஸ் அதே மாதிரி ஹாப்பி சிங். ஸோ இந்த 2 பிளேயர். ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு திரும்பவும் ரோமன் பவல், சார்லஸ். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ அது பார்த்துக்கணும். ரிஸ்க் எடுக்கிற பட்சத்தில் இங்கே இருந்து 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத உங்கள் டீமில் எடுத்துக்கங்க. ஹிடன் பிளேயராக ஜிஎலை வெற்றி பெற வைக்கிறதும் தோல்வி அதாவது பெருசாக வின் பண்ண தடுக்கிறதும் இந்த 7 கிரெடிட் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது பர்சன்டேஜ் அடிப்பில் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சும் கிரெடிட்டை பேஸ் பண்ணி மட்டும் சொல்லும்போது நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுவே ஒரு டேபிள் வடிவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம குரூப் பிளேயில், ப்ரைம் குரூப்பில். ஸோ அதில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஒவ்வொரு மேட்ச்சும் நம்ம அதை போஸ்ட் பண்ணுறதில்ல மெயின் சேனலில். ஏற்கனவே விளம்பரப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வேறு. நம்ம அதை செய்யலை. சரியாக இருக்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியோட வடிவமைப்பாக நம்ம கொடுக்குறோம். அது புரிஞ்சுக்கிறதில்ல. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்த பிளேயர்ஸை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விவரங்கள் புரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது டாப் மோஸ்ட் கேப்டன் அப்படிங்கிறது கிருத்திக் பாண்டியா, விசி, ஏசிங். ஸோ இந்த 2 பிளேயர் தான் இருக்காங்க கேப்டன் விசியாக. இப்போதைக்கு ஃபிட் பண்ணியே பார்த்துக்குவோம் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா. ஸோ எங்கே போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். கிருத்திக் பாண்டியா டாப் கேப்டன், ஏசிங் டாப் விசி 13 இல்லை இப்போதைக்கு 13.43. பாண்டியாவே டாப் கேப்டனாகவும் பாண்டியாவே டாப் விசியாகவும் மாறியாச்சு. ஸோ இதுதான் நம்ம சொன்னோம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது மறுபடியும் கூட மாறலாம். நம்ம எழுதி வைக்கும்போது இப்படி இருந்துச்சு. இப்போது ஒரே பிளேயர் தான் கேப்டனாகவும் விசியாகவும் இருக்காது. ஆல்ரவுண்ட்லேயே டாப் கேப்டன், ஆல்ரவுண்ட்லேயே டாப் விசி, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அமைப்பு இருக்கும்போது மோஸ்ட்லி பவுலிங் கேட்டகரி, ஆல்ரவுண்டர் கேட்டகரி, விக்கெட் கீப்பிங் கேட்டகரி, இந்த இடத்துக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராசஸில் கேப்டன் வர வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துக்கலாம். அப்போ எந்த கேட்டகரி? பேட்டிங் கேட்டகரி கேப்டன் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஓகேங்களா? இதை எடுத்துக்கங்க. பிளேயர்ஸ்
பர்சன்டேஜ் வைஸாக எப்படி பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மினிமம் 6 பிளேயர் 50 எபோவ் பர்சன்டேஜ்லேயும் மேக்ஸிமம் 5 பிளேயர் வரைக்கும் 50 பிலோ பர்சன்டேஜ்லேயும் பிக் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் 50 எபோவில் 6 to 7 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 7 பிளேயர் வந்தாலும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 50 பிலோவில் குறைஞ்சபட்சமாக 4 பிளேயர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். 4 இல்லைன்னா 5 அந்த ரேஷியோவில் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 2 ப்ராசஸுக்கு அதிகமான சான்சஸ். 5 ஹை பிக்கு 6 லோ பிக் பிளேயர் 50 பிலோவில் இது வர சான்சஸ் ரொம்பவும் குறைவு. ஆல்ரெடி தொடர்ச்சியாக 2 மேட்சஸ் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் USA சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் ஹை பிக் கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் 7 பிளேயர் ஹை பிக்கில் வந்திருந்தாங்க. அடுத்தது இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் திரும்பவும் 5 பிளேயர் ஹை பிக்கு 6 பிளேயர் 50 பிலோ அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் மினிமம் 50 எபோவில் 6 பிளேயர்லேருந்து 7 பிளேயர் வரைக்கும், அதுவும் இந்தியா ஒன் சைடாக வின் பண்ணுற மாதிரி இருந்தால் கம்பல்சரி 7 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஹை பிக்கில் 7 பிளேயர், லோ பிக்கில் 4 பிளேயர் போதுமானது. ஸோ அந்த 4 பிளேயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 7 கிரெடிட்டில் 6.5 கிரெடிட்டில் ஸோ 7.5 கிரெடிட் இந்த 3 கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் யார் லோ பிக்கோ அந்த பிளேயர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பிளேயர்ஸ் கம்பல்சரி உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். 2வது மேட்சுக்கான வீடியோ, அதாவது நாளைக்கு மார்னிங் மேட்சுக்கான வீடியோ முடிஞ்சால் நான் அந்த எக்ஸல் சீட்டு மூலிமா டேபிள் வடிவமாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். லெட்டர்ஸ் நம்ம பேசுகிறத அங்கே உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இல்லைன்னா அந்த வீடியோவும் ஈவினிங்குள்ளே இப்படி நார்மலாகவோ அல்லது டேபிள் வடிவிலையோ நம்ம கொடுத்துடலாம். யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற புரிதல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. யூடியூப் சேனல் மெம்பர்ஸில் ஜாயின் பண்ணுவங்க அதை மெம்பர்ஷிப்பை ஆப்பை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ அது நம்ம சேனல் நடத்த முடியல. அது என்ன நோக்கத்தில் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் பேமெண்ட் ஆட்டோ டெபிட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டோ டெபிட்டை கேன்சல் பண்ணிடுங்க. அமௌண்ட் டெபிட் ஆகாத மாதிரி. ஸோ அது வேணாம். நம்ம ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது பிளான் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.